வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் கோழி இறைச்சி மட்டும் எலும்பு இல்லாமல் நம்ம மஞ்சளில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைக்கணும். அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் கூட இருந்தால் தான் ருசியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது வந்து சொஸ்திராம் ஒய்ஸ்டர் சாஸ், அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து மிக்ஸ் ஹெர்ப்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை, நீங்கள் கருவேப்பிலையை கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற ஒரு பர்கர் இறைச்சி தான். மற்றபடி வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரிலாம் இல்லை. பாருங்கள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சுக்கு பிரசா, நம்ம சயோர்லாம் பெட்டும்போது போதும்னா அது. ஓகே, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிழைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா பிழைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, பர்கர் இறைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து அளவு எடுக்கிறதுக்காக நான் இந்த கப் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இதுவும் பெரிய சைஸ் தான். இப்போ நீங்கள் பெரிய பர்கருக்கு நீங்கள் வந்து இந்த கப்பில் 1 கப்பு போட்டால் ஆட் பண்ணால் ஓகேவாக இருக்கும். நான் வந்து மினி பர்கருக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். அதனால் நான் சின்னதாக ரெடி பண்ணுறேன். இதுலேயும் நான் பாதி எடுத்திருக்கேன். பாருங்கள், பட்டர் பெப்பர் நான் பெத்தவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம செஞ்சு அழகாக அமுத்தி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரியே பால் மாதிரி செஞ்சுட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டர் பெப்பர் வச்சு இப்படி நம்ம நசுக்கணுமா, அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான். வாங்க நிறையா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இறைச்சிங்களை எடுத்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடைசிலேயே எடுத்து பெட்டர் பெப்பர் வச்சு செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கோசை டப்பவேர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ எடுத்து தோசை கல்லில் 2 சைட்டும் பட்டர் தடவிட்டு நம்ம சுட்டு எடுத்தோமா சூப்பராக ரெடி ஆயிரும் பர்கர் இறைச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.